குறிப்பிடப்படுபவை தேனீயும் மரும்பும் ஆகும். இவற்றில் தேனீக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவற்றில் இராணி தேனீ, தொழிலாளர்கள், போர் வீரர்கள் என பல வகை உண்டு. தேனீக்கள் நீண்ட தூரம் பறந்து சென்று பூக்களில் உள்ள தேனை பருகி அவற்றை மெழுகினால் ஆக்கப்பட்ட அதிசய கூட்டில் சேமித்து வைக்கின்றன. அவற்றின் உணவான தேன் நமக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்குகின்றது. ஒரு புதால் ஜாயின் பண்ணிக்க ஜூம் கிளாஸ்ல பாத்தீங்களா? அவர் காலையில் எழுப்பி ஜூம்ல இருக்கிறார். என்னன்னு கேட்கிறார். அவருக்கு பிறகு விளக்கம் சொல்லுவாங்க. சரி, கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல முதலாம் பாருங்க, தேனியும் எறும்பும் எதற்கு உதாரணமாக கூறப்படுகிறது. அதுல விட இருக்கு சுறுசுறுப்புக்கு. அப்ப நீங்க இந்த இருக்கிற விடைய அப்படியே பார்த்து கொப்பி அடிக்கிறீங்களா? சரி, பந்தியில் உள்ள உயர்திணை படற்கை பன்மை சொல். உயர்திணையா இருக்கணும், தன்மையா இருக்கணும், படற்கை சொல்ல. அப்ப என்ன? போர் வீரர்கள், தொழிலாளர்கள், போர் வீரர்கள். உயர்திணை பன்மை தானே. அப்ப தொழிலாளர்கள் சரி, அதே போல போர் வீரர்களும் சரி. வீரர் என்பதன் பன்மை சொல்லை எழுதுக. அதிலே விட வீரர்கள் இந்த இருக்கிற விட எழுதிவிட்டா சரி. அதே போல பூக்கள் என்பது எவ்வகை பெயர் சொல்லாகும். பெயர் சொல்கிற வகைகள் எங்களுக்கு தெரியும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சிறைப்பெயர் என்று சொல்லி. ஆகவே கவனித்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, சிறைப்பெயர் வகைக்குள்ள அது வேறு. அதே போல பந்தியில் கூடு என்ற பயன்படுத்தப்பட்டுள்ள அடைமொழி. கூடுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடைமொழி அதிசயம். அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. தேன் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது? அதாவது மருந்தாக என்றாலும் சரி, நோய் தீர்க்கும் மருந்தாக என்றாலும் சரி. இது ஆறும் சரி என்ன? உங்களுக்கு 6 புள்ளிகள். சொல்லு. 5ஆவதுக்கு என்ன சார் விட? இந்த அதிசயம் இருக்குல்ல, கவனிச்சுக்கல. அங்க நுளம் படிக்க போயிடாது. அதான் பிரேக். இத பாருங்க, பந்தியில் உள்ள நிறுத்த குறியீடுகளை இனங்கண்டு அதன் பெயர்களை எழுது. அப்ப இதுலயே செஞ்சு பாருங்க. இந்த இருக்கிறது காற்புள்ளி, இந்த இருக்கிறது வினாக்குறி, காற்புள்ளி இருக்கு, முற்றுப்புள்ளி இருக்குது, இந்த வியப்பு குறி இருக்குது. இவ்வளவு 4ஆம் ஆண்டுல நீங்க படிச்சது. 5ஆம் ஆண்டுல உண்டு அறிமுகமாகும் என்று சொன்னா இரட்டை மேற்கோள் குறி. வினாக்குறியோ போட்டிருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, 10 பழமொழி இருக்குது. முதலாவது, அடம்பன் பொடியும் திரண்டால் மிடுக்கு. அடம்பன் பொடியும் திரண்டால் என்று வேறு. அடுத்த, ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து. அடுத்தது, உள்ளளவு நினை. உப்பிட்டவரை உள்ளளவு நினை. அடுத்தது, அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகர். அடுத்த, ஒரு பாறை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அழுத பிள்ளை பால் குடி. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. இதுல எனக்கு 10க்கு 8 பழமொழித கருத்தும் பாடம் என்றால் பாடம். முதலாவது, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. சொல்லையா? சொல்லு. ஒற்றுமையின் பலம். ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடும். எதையும் அளவோடு செய்த வேண்டும். உப்பிட்டவரை உள்ளளவு நினை.
நன்றி நன்றி மறவேல். மறக்க ரைட். கூடாது. அடிமேல் அடியடித்தால் அம்மி நகர். விடாமுயற்சி. விடாமுயற்சி பலன் தரும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒருவரை சிறு செயல் அவர் சுபாவத்தை காட்டும். ரைட். அழுத பிள்ளை பால் குடிக்கும். முயற்சி பலன் தரும். வெரி குட். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். விடாமுயற்சி பலன் தரும். ரைட். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். மனச்சாட்சி பொருத்தும். ஏன்னா கடம்பன் கொடியின் திரண்டால் முடைக்கு ஒற்றுமையை பலம். ஒற்றுமையை பலம். இதுல பாருங்க, மேல இருக்கிற விடயங்களை இந்த 4ஆம் ஆண்டு கைநூல்ல இருக்கிற விஷயங்கள் இந்த இருக்கிறது. இது நொறுங்கக்கூடியது முதலாவது. இதுக்கு வேறு. அதே போல கவனமாக கையாளவும் இதுக்கு வேறு. அடுத்தது தீப்பற்றக்கூடியது இதுக்கு வேறு. ஈரழிப்பிலிருந்து ஈரழிப்பிலிருந்து பாதுகாக்கவும் பாதுகாக்கவும். இது வரும். அதே போல இதை பாருங்க, முழு சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது. அடுத்தது பக்கம் மேலு. தாரும் சரியாளி இருந்தீங்கன்னா சரி. என்ன ரேஸ் சரியா? ஆம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, வெட்டி கொள்வான் ஆனாலும் ஒட்டி கொள்வான். அவன் யார்? கத்தரிக்கோல். கத்தரிக்கோள். இந்த இருக்கிற முதலாவதுக்குரிய விடை. ஒட்டியவன் ஒருவன், பிரித்தவன் இன்னொருவன். கடிதம். காற்று நுழைந்ததும் காணம் பாடுவான். புல்லாங்குழல். கையில் தென்படும் கையில் தென்படும் ஆனால் கையில் பிடிபடாது. அது நிழல். நிழல். ஏற்றி வைத்து அடைத்தால் எரியும் வரை மறக்கும். ஊதுபத்தி. யாரும் தயாரிக்காத. அப்ப இது யாராவது விடை? கண்டிப்பா. ஏன்னா என்ன திசா ஓகேயா? சொல்றாங்க. கண்ணண்டு போட்டாலும் பிள்ளையா? கட்டட்டு போட்டாப்ல கன்னிமன் கீழே விட வேறக்குள்ள உன்ன கண்ணால பாக்காமல விட போட்டது. இல்ல சார், எனக்கு சரி சார். சும்மா எனக்கு டெஸ்ட் பண்ணி சரி பாக்குறேன். சார். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் அப்பா என்பது அன்பு அரவணைப்பு வழங்கும் தெய்வமாகும். இதனை கருதி கொண்டு எனது அன்பான அம்மா. இதுல எழுதக்குள்ள நீங்க வடிவா கவனிக்கிறீங்க. எனது அம்மா பெரியசாமி, மயில்சாமி என்றெல்லாம் எழுதுறல்ல, சரியா? அம்மாட பெயர் இதுல எழுதக்கூட. அம்மா எங்களுக்கு என்ன செய்யலாம் அதை தண்ணிக்கு எழுதணும். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது என்ன எழுதலாம்? எனது அம்மா அழகானவர் அப்படின்னு நீங்க எழுதலாம், சரியா? முதலாவது எழுதலாம், எனது அம்மா என்னை கவனமாக பேணி வளர்க்கிறார், வளர்ப்பார். சரி. அதே போல் யார் எழுதுறாங்க? யாரும் வாசிராவா? எனது அம்மா எனக்கு விருப்பமான உடைகளை வாங்கி தருவார். அம்மா எனக்கு விருப்பமான உணவு செய்து தருவார். அம்மா எனது உடைகளை மடித்து வைப்பார். பாத்தியா? அப்ப சாப்பாடு இல்லாம இருக்காய். அடுத்தால் வேற மித்ரா வாசிங்க. அதுக்கு பிறகு நீர் வாசி. எனது அன்பான அம்மா எல்லோரிடமும் மிகவும் இனிமையாக பேசுவார். வெரி குட். எனக்கு ஐயமான வினாக்களை அவர் எனக்கு எளிமையான முறையில் சொல்லிக் கொடுப்பார். வெரி குட். அடுத்தது, எனது அன்பான அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். கடைசி வாக்கியம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. ரைட்டா? 5 மார்க்ஸ். ரைட், சொல்லடா. எனது அம்மா மிகவும் அழகு மிக்கவர். அவர் பிற உயிர்கள் மீது பாசம் காட்டுவார். ஓகே. அவருக்கு அன்பு, கருணை, அரவணைப்பு உண்டு. சரி, பரவாயில்ல. ஒரு 4 மார்க்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது வாசிக்குமா? எனது அம்மா உலகிலும் சிறந்தவர் ஆவார்.
எனது அம்மா எனக்கு பிடித்த பொருட்களை வாங்கி தருவார். எனது அம்மா மிகவும் அழகானவர் ஆவார். Right. இப்ப வாய்ச்சது யாரு? அஸ்னிகாவா? ஆம் சார். ரைட், ஓகே. அதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் கொடுக்கலாம். 5 சார். கொடுக்க இயலாது. சொல்லுங்க. நானும் எழுதினேன் சார். வாசிங்க. எனது அம்மா மிகவும் அன்பானவர். அவர் சொல்லும் ஒவ்வொரு கருத்துக்களும் அன்பு அரவணை போன்றது. வீட்டில் எங்களுக்கு மிக அன்புடன் பாடம் கற்பிப்பார். ரைட், அப்படி ஏதாவது நீங்க எழுதியிருக்கணும். ரைட், கடிகார பிள்ளைகள் படிவாளி இருக்கிறீங்க எல்லாரும். சரி, யாராவது வாக்கியம் திருத்தணும் மாட்டேன், எனக்கு போட்டோ பிடிச்சு போட்டு விடுங்க. நான் இத்தனை மார்க்ஸ் போட்டு விடுறேன். சரியா? Right. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது போ. சுற்றாடல் எத்தனையாவது நான் கடைசியா பார்த்திருக்கிறேன்? சார் நாம் பயன்படுத்துவதை படிக்கிறேன். Right. கவனிச்சு கொள்ளலாம். பார்க்கல சார். இது பார்க்கணும் அப்படியா? ஓம் சார். ரைட், நான் பயன்படுத்துவேன். கவனிச்சு கொள்ளுங்க. சரி நான் சொல்றேன் எல்லாத்துக்கும். சார். ரைட், ஓகே. சொல்லடா. முதலாவதுக்கு உண்டு. Right. முதலாவது பாருங்க. சுவர் ஒன்றின் நிலைக்குத்து இயல்பை பேணுவதற்கு சுவர் ஒன்ற நிலைக்குத்த இயல்பை பேணுறதுக்கு பயன்படுத்தப்படுறது தூக்குக்குண்டு. உண்டு. அதே போல சுவரினுடைய கிடைமட்டத்தை பேணுவதற்கு பயன்படுத்தப்படுறது, அதாவது நிலமட்டத்தை வந்து பயன்படுறது நீர்மட்டமா இருக்கு. நீர்மட்டம். சரியா? அதே போல மேசன், அது இதுக்கு சரியான விடை வந்து தூக்குக்குண்டு. மேசன் மாத்திரம் பயன்படுத்துவது மட்டக்கம்பு. பாருங்க, இதுக்கு தூக்குக்குண்டா இருக்கு. மேசன் மாத்திரம் பயன்படுத்துறது மட்டக்கம்பு. மட்டக்கம்பு. கச்சன்பலை அறம் மட்டமாக என்னத்துக்கு சார் உதவுறது? சார், சொல்லடா. அறம் என்னத்துக்கு சார் உதவுறது? அறம் என்னத்துக்கு பயன்படுத்துறதுன்னா சீவுளிய வந்து பூராக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். அல்லது இவங்க யாரு இவங்களோட தச்சன் வந்து அந்த பலகையில வேலை செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. Right, இதுல அந்த தச்சன் பலகை நாலாவது மட்டம். அந்த யாருங்கட டிவிக்சன் 4வது கல்லில இருந்து 10வது வரைக்கும் சொல்லுவாங்க. தச்சன் பலகையை மட்டமாக சீவுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் சீவுளி. கதவொன்றில் அலங்கார செதுக்கல் வேலையை செய்ய உதவுவது உளி. சிறிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்க மீனவன் பயன்படுத்தும் உபகரணம் அத்தாங்கு. வலையில் மீன்கள் ஒன்று சேரும் இடம் மடி. மாணிக்கங்கள் அகழ்வின் போது பயன்படுத்தப்படும் கூடை நாம்புவே. வயல் உழுவதற்கு விவசாயி பயன்படுத்தும் உபகரணம் கலப்பை. வயலில் சேற்றை மட்டமாக பயன்படுத்தப்படும் உபகரணம் பரப்பு பலகை. கொல்லன் பட்டறையில் நெருப்பு எறிய காற்றை பெற உதவுவது துருத்தி. அடுத்து இதுல யாருக்கு கொடுமா சொல்லுங்க. 5வதுக்கு என்ன விட? சிறிய நீர்நிலைகளில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படுவது அத்தாங்கு. விடை 2வது சரி. அடுத்த கேள்வி. அடுத்த துளசி 11ல இருந்து வாசிவாங்க. 16 மட்டும் வாசியா. மடிப்புகள் குலையாமல் தற்காலிகமாக தைக்கப்படும் தையல் பெருநூலோடி. முற்காலத்தில் அரிசி மாவாக்குவதற்கு பயன்படுத்திய உபகரணம் உரல் உலக்கை. ஆடையொன்றின் கிழிந்த பகுதியை தைக்க உதவுவது குறுக்கு தையல். மிளகாய் அரைப்பதற்கு முற்காலத்தில்
வெட்டப்பட்ட உபகரணம் அம்மி. பின்வருவற்றுள் இரும்பினால் ஆக்கப்பட்ட கருவி அளவாங்கு. பிளாஸ்டிக்கினாலும் இரும்பினாலும் ஆக்கப்பட்ட பொருள் கத்தரிக்கோல். இப்ப இதுல பாருங்க 15வது கோடரி இருக்கு. கோடரிக்கு இரும்பால மட்டும் ஆக்குறது, அதுக்கு மரப்படியும் போடுறவங்க இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அளவாங்கு வந்து தனியே இரும்பாலா இருக்கு. நடத்த கேள்வி. அடுத்துல கவனிச்சு கொள்ளுங்க. பாரமான கல்லொன்றை நகர்த்தி செல்ல உதவுவது சில்லுவண்டி. அளவாங்கு. அளவாங்கு. அளவாங்கு தான் பயன்படுத்தலாம். பாரமான கல்லொன்றை நகர்த்தி சொல்றதுக்கு அளவாங்கு தான் பயன்படுத்தலாம். சரியா? இப்ப நகர்த்தி சொல்லுவாங்க சார். அதை மெல்ல மெல்ல நகர்த்துறதுக்கு அளவாங்கு தான் பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல இருந்து கொண்டு செல்றதுக்கு தான் சில்லுவண்டியை பயன்படுத்தலாம். விறகு பிளப்பதற்கு கோடரி 3வது விடைய சரி. மின்குமிழ் அதுல கஸ்டிங்கா செய்யிட்டீங்களா? அதுக்கு விடலாம் இருக்கலாம் உங்கள்ட்ட. கஸ்டிங்கா அப்ப நீங்க 18ல இருந்து 25 வரைக்கும் சொல்லுங்க. விறகு பிளப்பதற்கு உதவும் உபகரணம் கோடரி. ஓகே, மின்குமிழ் இயங்குவதற்கு தேவையான வலு சக்தி மின்சாரம். மின்சாரம். அடுத்தது மின் உற்பத்திக்கு பயன்படாத வலு சக்தி விறகு. விறகு. ரைட். ஓகே. நகர்ப்புற மக்கள் நீரை பெறும் பிரதான மூலகம் குழாய் நீர். குழாய் நீர் மூலம் பெற்றுக் கொள்வாங்க. ரைட். அடுத்தது காற்று வலு சக்தியின் பயன்களில் ஒன்று உடை கழுவுதல். காற்றின் வலு சக்தியில பயன் எல்லாம் உண்டன. வலு சக்தியை நாங்க பயன்படுத்துறது வந்து நெல் தூற்றுதல். நெல்ல தூற்றுறதுக்கு நாங்க அதை பயன்படுத்துவோம். ரைட். அடுத்தது திரவ பெட்ரோலிய வாயு மூலம் இயங்கும் உபகரணம் வாயு அடுப்பு. ஒரு மாணவர்கள் ஒரு நாளைக்கு அருந்த வேண்டிய நீரின் அளவு எவ்வளவு இறந்தோடும்? பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும் வெப்பமான ஒரு காலம் இல்லை. ஆகவே இந்த காலத்துல நீங்க அடிக்கடி தண்ணி குடிச்சு கொள்ளுங்க. என்ன அதாவது கவனிச்சு கொள்ளுங்க. 30-35 பாயசியில வெப்பம் இருக்கிறபடியினால அடிக்கடி தண்ணி குடிச்சு கொள்ளுங்க. அது உங்களோட உடலை பாதுகாத்து கொள்ளும். உங்களோட வளர்ச்சி நிறைய பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும். ஆகவே கட்டாயம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஏன்னா கட்டாயம் ரிங் போட்டில் கொண்டு போய் குடிக்க பாரு. அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. மணியாசு பயன்படுத்தப்படுவது கட்டிட தொழில்கள், அதாவது மேசன் தான் அதை பயன்படுத்துறது. அதே போல பாரம்பரிய விவசாயிகளோட தொடர்புடைய பெரிய வாயல் என்று சொல்லப்படுவது சாக்கு. அதே போல அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் எது அலங்கார தையல் முறைகளுள் அடங்கும்? கம்பளி தையல். தையல், பெருநூலோடி எல்லாம் அடிப்படை தையல்களாக இருக்கு. அதே போல தெரியோட்டை வைப்பதற்கு பயன்படுத்தப்படுற தையல் என்ன? தையல். ஓகே, திருப்பி இதே ஐடியில ஜாயின் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் அவ்வளவு போடுறோம்.